இங்க ஒரு வயசான பாட்டி அவங்களோட பேரனுக்காக ஒரு டாய் ஷாப்ல டாய் கொண்டு வந்து சேல்ஸ்மேன் கிட்ட நான் கண்ணாடி கொண்டு வர மறந்துட்டேன், இதுல எவ்வளவு ரேட் போட்டிருக்குன்னு பார்த்து சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. ஆனா அந்த சேல்ஸ்மேன் உங்களுக்கு கண்ணு தெரியாது சொல்லிட்டு அந்த 200 800 மாத்தி 800 சொல்லிடுறான். ஆனா இந்த டாயோட ரேட் 200 சொல்லிட்டு இன்னொரு சேல்ஸ்மேன் வந்து இவங்க கிட்ட சொல்றான், அதுக்கு நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருன்னு சொல்லிடுறான். ஆனா இவன் சொன்ன அந்த சேல்ஸ்மேன் கேட்காம அந்த பாட்டி கிட்ட வேற ஒரு பொம்மை கம்மியான விலையில இருக்கும் வாங்க பார்க்கலாம் சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறான். இவன் அந்த பாட்டிக்கு வேற ஒரு பொம்மையை காமிச்சு இது நம்ம பேசலாம் திருப்பி அப்படியே பேசுன்னு சொல்லிட்டு போட்டு காமிக்கிறான். அதை பார்த்தோன்னு அந்த பாட்டிக்கு பிடிச்சு போய் எவ்வளவு ரேட்டுன்னு கேக்குறாங்க. அதை பார்த்தா இன்னொரு சேல்ஸ்மேன் இவனை ஒரு ரூம்ல தண்ணி லாக் பண்ணிட்டு அந்த பாட்டிக்கு இந்த பொம்மையை 1000 ரூபாய்க்கு வித்துறான். அப்பன்னு பார்த்தா அந்த கடையோட ஓனரும் அந்த சின்ன பையனும் வந்துடுறாங்க. அந்த சின்ன பையன் அந்த கிராண்ட்மா பார்த்து பாட்டின்னு கத்துறான். அந்த ஓனர் வந்து இன்னொருத்த எங்கன்னு கேக்குறான். திடீர்னு கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது. அந்த ஓனரும் என்னன்னு கேக்குறான். அதுக்கு இவங்க ஆல்ட்ரேஷன் ஒர்க் நடக்கும் சொல்லி சமாளிக்கிறான். ஆனா அந்த ஓனர் நம்பாம அந்த கதவு தந்து பாக்குறா. அந்த இன்னொரு சேல்ஸ்மேன் தான் அடைஞ்சு கிடக்குறான். அதை பார்த்தோன்னே இந்த சேல்ஸ்மேன் இந்த கடையில இவன் திருடிட்டான், அதனால தான் நான் தான் அடைச்சு வச்சேன்னு சொல்லிடுறான். அதுக்கு அவன் கையில ஒரு ரெக்கார்டிங் பொம்மை வச்சிருப்பான், அதை போட்டு காமிப்பான். அதை போட்டு காமிச்சானே இவன் தான் எல்லாத்தையும் பண்ணிருப்பான்னு தெரிஞ்சிடும். அதை கேட்டதுமே அவங்க அம்மா கிட்ட இந்த பொம்மை எவ்வளவு வாங்கினீங்கன்னு கேட்பாங்க. அவங்களும் 1000 ரூபான்னு சொல்லுவாங்க. அதை கேட்டதுமே இவன் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க.